Good evening, students. So, last class on the exercise 2.5 first sum பார்த்துட்டோம் and last question 10th question பார்த்தோம் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடிஞ்சு வச்சு அதனுடைய 2.5 யூஸ் பண்ணி போடுற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஓவர். எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ அந்த எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் சம் 2.5 செகண்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். exercise 2.5ல second sum என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. for any two complex number நடத்தும் போது கட்டாயம் உன் கையில் மேத்ஸ் புக் இருக்கணும். ஸோ மேத்ஸ் கிளாஸ் ஸ்கூல் நடத்தும் போது தேவையில்லை, ஆனால் ஆன்லைன் கிளாஸ் கட்டாயம் உன் கையில் மேத்ஸ் புக் இருக்கணும். நடத்தும் போது ரைட் பண்ணி செட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. for any two complex number z1 and z2 such that mod z1 that is equal to modulus of z2 that is equal to 1 and z1 z2 not equal to minus 1, then so that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real time. நம்ம லாஸ்ட் கிளாஸ் எப்படி பார்த்துருக்கோம் அதை ரீகேப் பண்ணிட்டு பாருங்க. z is equal to z bar அப்படின்னா நான் இருக்கா என்ன அர்த்தம்? ரியல் நம்பர்ஸ் அர்த்தம். z bar is equal to minus z தான், so imaginary. Very important point. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நான் கொண்டு வர போறேன். let பாருங்க, for example என்ன செய்யறது, this time is z எடுத்துக்கிறேன் ஓகேவா. z is equal to let z is equal to z1 plus z2 divided by 1 plus z1 z2 எடுத்துக்கணும். let எடுத்துக்கணும். that is அப்ப z bar என்ன ஆகும் அப்படினா நம்ம இதுக்கு பார் போடணும் ஓகேவா. என்ன ஆகும், z1 டோட்டல் பார் போட்டு அப்புறம் தனித்தனி பார் மாத்தணும். அப்ப நான் 2 ரைட்ஸ் கொடுத்துறேன். z1 பார் ப்ளஸ் ஸ்டெப் எடுக்கலாம். z1 z2 டோட்டல் பார் divided by 1 plus z1 z2 பார் இது மாதிரி போடணும். இதை சிம்பிளை பண்ணலாம். that is equal to z1 par plus z2 par divided by 1 plus z1 par z2 par அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றேன். given question கொடுத்த கண்டிஷன் பாருங்க. such that கொடுத்த கண்டிஷன் mod z1 that is equal to 1 அப்படின்ட்டாங்க. taking squaring on both sides mod z1 square that is equal to 1. So mod z1 square means z into z bar போடலாம். that is equal to 1 ஓகேவா. அப்ப z bar நாம z bar is equal to 1 by z bar is equal to 1 by z ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி mod z2 that is equal to 1 அது ஒண்ணுதான். இதே ஸ்கொயர் பண்ணோம்னா mod z2 square that is equal to 1 எப்படி அத இந்த இடத்துல z1 போட்டுக்கணும். இந்த இடத்துல z1 ஓகேவா. அதே மாதிரி z2 par that is equal to 1. therefore z2 par that is equal to 1 by z2. இது another result ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பார்த்திருக்கோம், mod z1 is equal to 1 by z1 mod z2 is equal to 1 by z2. இந்த ஆன்சர் கொண்டு வந்து ஸோ இதில் அப்ளை பண்ணுறேன். இதில் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இதில் அப்ளை பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட்டிங் 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், mod z1 means 1 by z1 plus mod z2 bar means 1 by z2 divided by 1 plus z1 bar na 1 by z1 into 1 by z2 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்றோம், எல்சிஎம் போடுறதுன்னா இது என்னோட வேல்யூ ரிசல்ட் இஸ் z bar. இது ஆன்சர். இது பாத்தீங்கன்னா இருக்கும் z bar உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் எல்சிஎம் போடுறோம். that is equal to LC யூஸ் பண்ணலாம் பாருங்க. அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகும், z1 z2 divided by z2 ரைட்டா. நான் டேட்டா கொடுத்துறேன். எல்சிஎம் போட்டோம்னா z1 plus z2 divided by என்ன ஆகும், z1 z2 டோட்டல் divided by இங்க எல்சிஎம் போடுங்க. z1 z2 plus 1 divided by z1 z2 கிடைக்கும் ஓகேவா. இது டோட்டல் divided by அப்ப என்ன ஆகும், இந்த டைம் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ரிமைனிங் ஆன்சர் remaining
that is equal to z1 plus z2 divided by 1 plus z1 z2. இதோட ஆன்சர் எடுத்துக்கோம். let z ஸ்டார்டிங் பார்த்தீங்களா that is equal to z. இப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு z for that is equal to z கிடைச்சனால therefore z is ஆயிரும் z is real. z is real. real means என்ன பார்த்திருந்தோம் क्वेश्चन கொடுத்தாங்க z1 plus z2 divided by 1 plus z2 z என்ன ப்ரூவ் பண்ணனும் real ப்ரூவ் பண்ணனும். so answer is over. okay next இப்போ third question exercise 2.5 ல third question என்ன கேட்டா பாருங்க which one of the points 10 minus 8i 11 plus 6i is close to 1 plus i என்ன கேட்டிருக்காங்கடா இந்த 1 plus i க்கு பக்கத்துல எந்த பாயிண்ட் இருக்கும் இதுவா இதுவான்னு கேட்டாங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்ல எது க்ளோஸ் டிஸ்டன்ஸா இருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்னு இருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சும்மா கிராஃப் ட்ராப் ஐடியா கிடைச்சிருச்சுங்க. கிராஃப் ட்ராப் ஐடியா கிடைச்சிரும் 1 1 x ல 1 y ல 1 சொல்லுமா 1 1 இது ஒரு பாயிண்ட். அடுத்து 10 minus 8 x ல 10 y ல minus 8 இங்க இருக்கும் 10 minus 8 இது ஒரு பாயிண்ட். 11 6 x ல 11 y ல 6 11 6 சோ இது மாதிரி மூணு பாயிண்ட்ல இது ஒரு டிஸ்டன்ஸ் அதே மாதிரி இது ஒரு டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா இது ஐடியா. இப்போ நம்ம ஆன்சர் பண்ற போறீங்க. இப்போ டிரா பண்ணிட்டா யாரும் போடுறது இல்ல மூணு பாயிண்ட்ஸ் இங்க ஒரு பாயிண்ட் இருந்துச்சுல இங்க ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ ஏ வச்சுக்கலாம் இது பி வச்சுக்கலாம் சி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி டிஸ்டன்ஸ் பண்றோம். ஏபி டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா இது என்ன பாயிண்ட் 1 1 னா 1 1. இப்போ ஏபி டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட் 1 plus i minus 10 minus 8i that is equal to 1 minus 10 so minus mod of minus 9 1 plus 8 1i plus 8i plus 9i so mod means root போட்டு நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணனும் root of 81 plus 81 so root of 162 இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு ரைட்டா. ஏபி உடைய வேல்யூ வந்து 162. அடுத்து ஸ்டெப் ஏசி கொண்டு வரேன். ஏசி உடைய வேல்யூ கொண்டு வரேன். நெக்ஸ்ட் ஏசி that is equal to போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆன்சர் 1 plus i minus of 11 plus 6i so plus 1 minus 11 so minus 10 plus i minus 6i so minus 5i mod means root put number mod square root of 100 plus 25 so root 125 இது biggest answer பாத்தீங்கன்னா root of 162 biggest answer root 125 smallest answer அப்ப எது closest point so 11 plus 6i is closest point of 1 plus i so 1 plus i closest point of 11 plus 6i answer கொடுத்துடலாமா ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்மள சும்மா கிராஃப் சும்மா தான் ஐடியா தான் பாருங்களேன் இது என்ன பாயிண்ட் 1 1 x ல 1 y ல 1 அதான் இங்க வச்சிரோமா அந்த இடத்துல 1 1 இருக்கும் இது ஒரு பாயிண்ட். அடுத்து 10 minus 8 x ல 10 y ல minus 8 x ல 10 here x ல 10 x ல 10 y ல minus 8 இங்க இருக்குமா 10 minus 8 இருக்கலாமா அந்த இடத்துல 10 minus பாசி பண்ணிக்கலாம். அடுத்து 11 6 x ல 11 y ல 6 11 6 இந்த மூணு பாயிண்ட் எது க்ளோசஸ்ட் செக் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் a எடுத்துக்கிட்டேன் இது b எடுத்துக்கிட்டேன் இது c எடுத்துக்கிட்டேன். சோ ab ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அடுத்து ac. அப்ப என்ன செய்றோம் ab டா a வேல்யூ மைனஸ் b வேல்யூ ac டா a வேல்யூ மைனஸ் c வேல்யூ மாட் போறோம். ab டா மாட் ஆஃப் a வேல்யூ மைனஸ் b வேல்யூ சிம்ப்ளை பண்ணிருக்கேன். ac டா a வேல்யூ மைனஸ் c வேல்யூ சிம்ப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்ப எது க்ளோசஸ்ட் பாயிண்ட் so 1 plus i is the closest point of 11 plus 6i என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन இருந்தது. so இந்த பாயிண்ட் இது closest distance இப்போ ஆன்சர் லாஸ்ட்ல இருக்கீங்க. so 11 plus 6i is closed of 1 plus i closed of 1 plus i okay next question பாருங்க அது 2.5 ல fourth question if னா கொடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க if mod z is equal to 3 செட் பண்ண சொல்றாங்க so that 7 less than or equal to mod of z plus 6 minus 8i less than or equal to 13 இது ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம ட்ரையாங்கிள் இன்ஈக்குவல் பார்த்தோம். என்ன பார்த்துட்டீங்க mod of z1 plus z2
less than or equal to mod z1 plus mod z2 போடலாம்டா plus போட்டோம்னா less than or equal to இதுல மைனஸ் போட்டோம்னா greater or equal நான் இருக்கா அதே triangle inequalities so இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி பண்றப்பா ஓகேவா இப்போ என்ன செய்ய போறீங்க இந்த ஆன்சர் இந்த ஸ்டெப் சொல்ல போறேன் மூணு கம்பேர் பண்ணி கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க mod z plus 6 minus 8i நெக்ஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்றேன் less than or equal to னா இந்த இடத்துல பிளஸ் போடுற அவ்வளவுதான் mod z plus 6 minus 8i ஓகேவா by triangle inequalities அதை யூஸ் பண்றேன் less than or equal to mod z 3 டான் क्वेश्चन given value mod z3 yes mod z3 ரைட்டா plus mod means root போட் number word square பண்ண root of 36 plus 64 less than or equal to 3 plus root 100 அப்ப 10 less than or equal to 13 என்ன நடந்திருக்கு mod z 6 minus 8i less than or equal to equation number 1 next என்ன பார்த்து பாருங்களேன் less than or equal போட்டோம் equation 1 கிடைச்சிருக்கு இதே சேப்பர் அப்படியே greater or equal போட்டா இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன சிம்பல் யூஸ் பண்ண போறேன் greater or equal போட்டேன் அப்ப எந்த இடத்துல என்ன ஆகும் மைனஸ் அப்ப greater or equal to by triangle inequality so this simple value is 3 minus இதுக்கு நான் ரூட் போட்டு நம்ம ஸ்கொயர் ஆகும் root of number of square பண்ணி 36 plus 64 வரும் greater or equal to 3 minus root 100 10 வந்துரும் இதை சிம்பிளை பண்றோம் less than or equal to 3 minus 10 minus 7 next இது இந்த மைனஸ் வரும்போது என்ன வரும் வந்து ஏற்கனவே டோட்டல் மாடுலஸ் என்ன வரும் டோட்டல் மாடுலஸ் வரும் சோ அப்ப டோட்டல் மாடு வரும்போது 3 minus 10 minus 7 மாடு ப்ளஸ் பண்ணாரு ஆட்டோமேட்டிக் பிளஸ் ஆயிரும் அப்ப லெஸ் than equal ஆயிரும் greater or equal to 7 எந்த ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஏசா அது பிளஸ் மாடு போடல அப்ப டோட்டல் மாடு போடலனா அது பாசிட்டிவ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ மாறாது இங்க நெகட்டிவ்னால கட்டாயம் வேல்யூ சேஞ்ச் ஆகலாம் சரி வந்து இந்த டோட்டல் மாடு யூஸ் பண்றோம் புரிஞ்சா ஈக்குவேஷன் நம்பர் 2 சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டையும் கம்பேர் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணா பாருங்க கம்பேர் பண்ணோம்னா இது வந்து இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க இது greater or equal to 13 இருக்கும் less than 13 இருக்கும் இது greater or equal to 7 ஓகேவா ரெண்டையும் கம்பேர் பண்ண இதோட வேல்யூ mod z plus 6 minus 8i greater or equal to 7 அப்ப எது இருக்கு smallest value 7 எப்படி இருக்கு biggest value இந்த ஆன்சர் mod z plus 6 minus 8i இதை கம்பேர் பண்ணோம்னா இது biggest 13 biggest smallest அதனால less than or equal to 13 so from என்ன பண்ணிட்டேன் from 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் இது 5th क्वेश्चन if mod z1 கொடுத்த கண்டிஷன் mod z1 இத செட் பண்ண போறோம் அதே மாதிரி தான் நான் சரி இது மட்டும் எடுக்க போறேன் இந்த ஆன்சர் எடுத்துறேன் mod z squared minus 3 என்ன செய்யறோம் நான் பிளஸ் போட்டு பிரிக்கிறேன் அப்ப பிளஸ் ஆயிரும் less than equal to ஆயிரும் mod z squared plus mod minus 3 இது பிளஸ் வரதுனால இந்த மாடுலஸ் போட தேவையில்லை மைனஸ்னா கட்டாயம் அந்த டோட்டலா மாடுலஸ் போட்டுறணும் ஓகேவா அதுக்கு மைனஸ்னால பிளஸ்னால தேவையில்லை போட்டா மிஸ்டேக் இல்லை ஏன்டா வர ஆன்சரும் பாசிட்டிவ் கிடைக்கும் அதனால இந்த மாடுலஸ் போட்டா மிஸ்டேக் இல்லை போட்டா மிஸ்டேக் இல்லை ஓகேவா நெகட்டிவ் பிளஸ் மைனஸ் கூட கட்டாயம் மாடுலஸ் போட்டுக்கணும் less than or equal to this answer 1 squared is 1 mod minus 3 என்ன ஆட்டோமேட்டிக் plus 3 ஆயிரும் plus 3 total answer 4 equation number 1 mod z squared minus 3 less than or equal to 4 just இப்ப நான் மைனஸ் யூஸ் பண்றேன் அப்ப என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப் mod z squared minus 3 greater or equal to mod z squared minus mod minus 3 இப்போ இங்க டோட்டல் மாட் போடுங்க இங்க டோட்டல் மாடுலஸ் கட்டாயம் போட்டுறோம் so mod z squared minus 3 greater or equal to the result is 1 squared is 1 mod 1 squared is 1 minus mod 3 da mod minus 3 da plus 3 ஆயிரும் plus 3 greater or equal to 1 minus 2 1 minus 3 minus 2 minus plus 2 ஆயிரும் plus 2 ஆயிரும்
அப்போ z squared minus 3 greater equal to 2 இது புரிஞ்சுக்கணும் mod of 1 minus 3 minus 2 mod minus 2 that is equal to plus 2 ஒரு மாடுலஸ்ல எந்த நெகட்டிவ் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது பிளஸ் நம்பர் மாறிடும் ஓகேவா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ from 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்றேன் 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா from ஈக்குவேஷன் நம்பர் from 1 and 2 ரெண்டையும் கம்பேர் பண்றேன் நீங்க ஈக்குவேஷன்ல 1 இருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்க 2 அதுக்கு அடுத்து இதோட பிக்கஸ்ட் இதோட பிக்கஸ்ட் 4 அப்படினா கம்பேர் பண்ணோம்னா 2 நாகும் less than equal to mod z squared minus 3 இதோட பிக்கஸ்ட் இது 4 சோ கேட்ட புட் பண்ணுவீங்களா 2 less than equal to mod z squared minus 3 less than equal to 4 hence prove next பாருங்க நான் क्वेश्चन नंबर 6 பார்க்கலாம் அது next class question number 7 a different question next class question number 7 if z1 z2 and z3 எல்லாம் கவனிக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு எல்லா சம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் கடத்திட்டு ஓகேவா இந்த சம்ஸ் காமெண்ட்க்குள்ள எல்லாம் போர்ட்ல போடு அதனால நீ என்ன செய்யணும் நல்ல வீடியோ போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் நோட்ல ஆன்சர் ரைட்டா if z1 z2 and z3 are three complex number such that கொடுத்திருக்காங்க mod z11 mod z22 mod z33 and mod of z1 plus z2 plus z3 is equal to 1 so that in the answer செக் பண்ண சொல்றாங்க இந்த ஆன்சரை mod of 9 z1 z2 plus 4 z2 z3 plus z2 z3 that is equal to 6 னு குறிப்பிட சொல்றாங்க ஓகேவா சரி மனசே பண்ணா இந்த கொடுத்திருக்காங்கல அது ஸ்கொயர் பண்ண போறேன் mod z1 squared that is 1 squared is 1 அதே மாதிரி mod z squared that is equal to 4 ஆயிரும் mod z3 squared that is equal to 9 நானிட்ட மூணுமே ஸ்கொயர் பண்ணிட்டேன் ஸ்கொயரிங் on both sides இப்போ mod z1 squared means z1 into z power z1 power that is equal to 1 அப்ப என்ன பண்ணிடலாம் z1 is equal to 1 by z1 power போடலாம் என்ன தேவைப்படும் இங்க வாங்க அதே மாதிரி z2 that is equal to 4 by z2 power போடலாம் z3 that is equal to 9 by z3 power போடலாம் ஓகேவா என்ன இருக்கும் இதே மாதிரி போடணும் ஸ்டெப் டேட்டா போட்டுட்டேன் அதாவது z1 squared means mod z1 squared means z1 into z1 power so z1 is equal to 1 by z1 அதை எங்க சேரும் mod z2 squared means z2 into z2 power ஒரு ஸ்டெப் குறைச்சிருக்கேன் therefore z is equal to 4 by this answers அதே மாதிரி mod z3 squared means z3 into z3 power that is equal to 9 இந்த ஸ்டெப் குறைச்சிருக்கும் புரிஞ்சா சரி இப்போ என்ன செய்ய ரிசல்ட் கொண்டு போய் நான் சம்ல அப்ளை பண்ண போறேன் क्वेश्चनல அப்ளை பண்ண போறேன் நெக்ஸ்ட் சோ இதே வந்து மாத்திக்கலாம் பக்கத்துல r என்ன செய்யறாங்க r z1 பார்னா சோ 1 by z1 r z2 பார்னா சோ 4 by z2 r z3 part that is equal to 9 by z3 ஓகேவா சரி 9 by z3 இப்போ என்ன செய்ய போறேன் இத அப்ளை பண்ண போறேன் இந்த ஆன்சர்ல அப்ளை பண்ண போறேன் ஓகேவா இத அப்ளை பண்றோம் mod of LHS ஓகேவா LHS mod of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 that is equal to mod of அதாவது இந்த எல்லா டைம்லயுமே என்ன செய்யறேன் அந்த போட கவனிங்க இதுக்குள்ள என்ன செய்யறேன் அந்த ஸ்டெப் பண்ணா z1 z2 z3 ல மல்டிபிள் டே பண்ண போறேன் அத காமன் எடுக்க போறேன் நான் சிம்பிளா காமன் எடுக்க போறேன் z1 z2 z3 காமன் எடுத்துறேன் மாடல்லையே z1 z2 z3 காமன் எடுத்துறேன் அப்ப ரிமைனிங் என்ன இருக்குங்க 9 பை என்ன இருக்கும் z3 இருக்கும் 9 by z3 மட்டும் இருக்கும் பிளஸ் இங்க என்ன ஆகும் 4 by z2 மட்டும் இருக்கும் பிளஸ் 1 by z1 பெரிய பார்ட்ஸ் புரியுதா பாருங்க நான் இந்த டேர்ம்ல நான் டோட்டல் காமன் எடுத்துட்டேன் z1 z2
z3 காமன் எடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகும்? எது இல்ல z3 9 by z3. இங்க எது இல்ல z2 இல்ல 4 by z2. இங்க z1 இல்ல. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி டோட்டல் மாடலஸ் இருந்துச்சுன்னா மனசுனா தனித்தனி மாடல் போடலாம். மாடுக்குள்ளே மாடா. சோ z1 மாட், z2 மாட், z3 மாட். இங்க வரும்போது 9 by z3, 9 by z3, that is equal to z3 power, z3 power plus இது என்ன z2 power, இது z1 power. டோட்டல் மாடல். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம் பாருங்க. அதை அப்ளை பண்ணலாம். இதை எடுத்துட்டு என்ன செய்யலாம்? டோட்டல் மாடல் போடலாம். அடுத்த ஸ்டெப். இதுக்கு வேல்யூ क्वेश्चन கொடுத்தா எடுத்துட்டாங்க. mod z1 னா 1 கொடுத்தா क्वेश्चनல mod z1 வேல்யூ 1, mod z2 2, mod z3 3. அப்ப என்ன ஆகும்? 1 into 2 into 3. சோ என்ன ஆகும்? 6. mod of இல்ல லாஸ்ட் பாத்துக்கலாம். வேல்யூ இஸ் 1 into இதுக்கு வேல்யூ 2 into இதுக்கு வேல்யூ 3. மாடல்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். இத செய்யலாம். எடுத்துட்டு செய்யலாம். வந்து டோட்டல் 6 போறோம். 6 போடலாம். செய்யலாம். வந்து 6 போடலாம். அடுத்த ஸ்டெப் z3 plus z2 plus z1 இந்த செப்பரேட் பார் க்ளோஸ் பண்ணிட்டு டோட்டல் பார் மாடா. ஒரு நம்பரை மாட எடுத்தோம்னா வெறும் நம்பர் மட்டும் கிடைக்கும் 6. இது என்ன ஆகும்? mod of z1 z2 z3 டோட்டல் பார், அதாவது z பார் மாடலஸும் z1 தான். ஓகேவா? தேன கொஸ்டின் கொடுத்தாங்க. ரிசல்ட் இஸ் 1 கொடுத்திருந்தாங்க. அப்ப ஒரு into 1 டோட்டலா 6 கிடைக்குது. that is equal to RHS. so ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டா. நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்றாங்க பாருங்க. கையில மேட்ச் போட்டுக்கணும். ரைட்டா? क्वेश्चन நம்பர் 8. if the area of triangle என்ன கொடுத்திருக்காங்க? if the area of triangle formed by vertices z, ஒரு vertices IEZ, செகண்ட் vertices, தேர்ட் வந்து z plus IEZ என்ன கொடுத்திருக்காங்க? கையில மேட்ச் போட்டுக்கணும். சம்மரி பண்ணிட்டு பாரு. if the area of triangle formed by the vertices z, IEZ and z plus IEZ is 50 square tan. எவ்வளவு இருக்கா? is 50 square unit. Find the value of mod z. என்ன இருக்காங்க? mod z வேல்யூ கேட்டிருக்காங்க. mod z வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ சும்மா ஒரு 50 ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போறோம். என்ன அர்த்தம்? z மட்டும் இருக்கு. எந்த பார்ட் இல்ல? இமேஜினரி பார்ட் இல்ல. ரியல் பார்ட் மட்டும் இருக்கு. இமேஜினரி பார்ட் இல்ல. இங்க என்ன இருக்கு? ரியல் பார்ட் இல்ல, இமேஜினரி பார்ட் இருக்கு. இங்க வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. அப்போ சும்மா கூட்டி டேரக்ட் டிரா பண்ணீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது வந்து 1 z சொல்லுமா? z இங்க இருக்கு. இந்த இடத்துல z, 0 ரியல் பார்ட் z, மீதி பார்ட் 0 இருக்குல. சோ z, 0 இருக்கு இந்த பார்ட். ரைட்டா? அடுத்து என்ன இல்ல? ரியல் பார்ட் இல்ல. 0, z வெச்சுக்கலாமா? 0, z. என்ன இருக்கு? z பிளஸ், அப்ப z பிளஸ் iz எங்க இருக்கும்? இது z, iz இந்த இடத்துல இருக்கு. சோ z பிளஸ் iz. சோ இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது மாதிரி இருக்குங்களா? இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணனும்னா இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. இதோட ஏரியா ஃபார்ம் பண்ற ஏரியா. அப்ப என்ன? எது ஹைட்? இது ஹைட். எது? இது ஹைட். இது பேஸ். இது ஹைட். ஹைட்ன்றது z, பேஸ் வந்து z. ஹைட் வந்து iz, பேஸ் z தான். ஓகேவா? அப்ப ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்மேட் பண்ணா ஏரியா ட்ரையாங்கிள் சிம்பல் நான் இருக்குல. ஏரியா ட்ரையாங்கிள் சிம்பல் ட்ரையாங்கிள் ஏரியா சிம்பிள் ஏரியா ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா so half into base into height. base ல இருக்கு z, so mod z. ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்க்கறோம். mod z. height ல இருக்கு iz, அதுக்கு மாடல்ஸ் போட்டோம்னா z கிடைக்கும். z இந்த சிம்பிளை பண்ண half into என்ன क्वेश्चन எடுத்தாங்க? mod z கேக்குறாங்க. இரண்டு மல்டிப்ளை ஆன்சர் பாருங்க. மல்டிப்ளை பண்ணோம்னா mod z into z, mod z ஸ்கொயர். நெக்ஸ்ட் கவனிக்கலாம். என்ன क्वेश्चन இருக்கா பாருங்க. area is 15 தாங்க. that is equal to 50. வேற என்ன இருக்கா? क्वेश्चनலயே given value 50 square unit ன்றாங்க. அப்ப z நேரம் z ஸ்கொயர் ஆகும். mod z ஸ்கொயர் that is equal to 50. ஓகேவா? அப்ப 2 மல்டிப்ளை பண்ணு. mod z ஸ்கொயர் that is equal to 100 வந்துரும். 100 means 10 square. 100 னா 10 square. அப்ப mod z ஸ்கொயர் that is equal to 10 square. taking square root on both sides. அப்பனா root cancel, square cancel ஆயிரும். taking square root ஆயிரும். கேன்சல். அப்ப என்னோட ஆன்சர் mod z equal to 10 கிடைக்குது. கிளாஸ் கவனிங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா half into ph. சோ பேஸ் z, ஹைட் z, அதாவது ஹைட் IZ. அப்ப IZ மாடல்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? z மட்டும் வரும். சோ அதனால z mod z போட்டுருங்க. mod z.
ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், z ஸ்கொயர்ட் ஆயிரும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 100 ஆயிரும். 100 means 10 squared. Taking square root on both sides. Root square cancel ஆயிரும். So mod z non square mod z is equal 10 கிடைக்குது. Next question. என்ன இருக்கு பாருங்க, question number 9 என்ன இருக்காங்கடா, question number 9. So that the equation z power 3 plus 2z power that is equal to 0 has 5 solutions. எத்தனை கிடைக்கணுமா? 5 சொல்யூஷன் கிடைக்கின்றிருக்காங்க 5 சொல்யூஷன் கிடைக்கின்றிருக்காங்க. அப்படியே கவனிங்க. என்ன செய்ய போறாங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து எத்தனை சொல்லணும், 5 சொல்யூஷன் கிடைக்கின்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன செய்யறேன், இந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். அதனால என்ன செய்ய போறேன், z cube that is equal to -2 mod z power -2 z power. ஓகேவா? குடிக்கலாமா? நோட்டா அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டுக்கும் மாடுலஸ் மாடு போட்டோம்னா பாருங்க, இது பவர் 3 போட்டுக்கலாம். z power 3 மீன்ஸ் mod z power 3 எல்லாம் ஒண்ணுதான். அதாவது mod z3 இதுவும் ரெண்டு ஈக்குவல் தான். சொன்ன ஒரு மாதிரி கொண்டு போய்க்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் that is equal to இங்க என்ன சைடுல -2 z power. ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கு மைனஸ்ல எழுத மாடு க்ளோஸ் பண்ணா பிளஸ் ஆகும். பிளஸ் அப்ப தட் இஸ் இதோட வேல்யூ கிடைக்கும் mod 2z பவர் ஆகும். z பவர் சொல்லலாம், z சொல்லலாம். என்ன செய்யறோம் வந்து இது மாடு க்ளோஸ் பண்ணா வந்து mod z பவரும் that is equal to mod z ஒண்ணுதான். புரிஞ்சா? அந்த ரிசல்ட் போட்டுருக்கோம். ஒண்ணுமே இல்ல, 2 எடுத்து வச்சுங்களேன், சிஸ்டம் போட்டுறோம், +2 மாறிடும். மாடு க்ளோஸ் பண்ணா +2 ஆயிரும். இங்க என்ன ஆகும், mod z பவர் வரும். mod z பவர் மீன்ஸ் z பவர் சொல்லலாம், mod z சொல்லலாம். அதனால நான் mod z போட்டேன். mod z ரெண்டு ஸ்டெப் குறைச்சிருக்கேன். இந்த நம்பர் எடுத்தா பிளஸ் மாறிடும். மாடு க்ளோஸ் பண்ணோம்னா mod z பவர் ஒண்ணுங்க, mod z ஒண்ணுங்க, அதனால மாத்திட்டேன். இப்போ 3 பிளேஸ் மாத்திர பாருங்க, mod z cube -2 mod z that is equal to 0 இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ ரெண்டுலயும் ஒரு z mod z காமன் எடுத்துறேன். அப்ப ரிமைனிங் இருக்கும் mod z ஸ்கொயர்ட் இருக்கும் -2 that is equal to 0. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது, mod z is equal to 0 means z is equal to 0. ஒரு ஆன்சர் கிடைச்சா, so mod z is equal to 0 ண்டா therefore z is equal to 0. so ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, mod z is equal to 0 z ஒரு ஆன்சர். இப்போ ரிமைனிங் இருக்கு பாருங்க, mod z squared -2 that is equal to 0 ன்னு இருக்கு. இந்த z squared என்ன செய்யலாம், அந்த z into z power போடலாம். z into z power -2 is equal to 0. therefore இந்த 2 place மாத்திக்க, z power that is equal to +2 ஆயிரும். so z power is equal to 2 by z. இது ஆன்சர் கிடைக்குது, z power is equal to 2 by z. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, क्वेश्चन அப்ளை பண்ண क्वेश्चन அப்ளை பண்றேன் பாருங்க. z cube இருக்கா, அது அப்படியே இருக்கட்டும். z power 3 no changes plus 2 என்ன இருக்கு, z power means 2 by z. z power means 2 by z. அதனால into 2 by z that is equal to 0. so LCM போட்டா பாருங்க, z power 4 plus 4 by z வரும் equal to 0. அந்த z ஆல்ரெடி 0 by z வரும்ல, by z வரும் 0 னா இந்த z ஆல்ரெடி 0 ஆயிடும். சோ அது பாசிபிலிட்டி இல்ல. அப்ப z power 4 plus 4 is equal to 0. என்ன இருக்கு, z power 4 ஆன்சர் இருக்கு. இங்க இருக்க ஒரு z is equal to 0 ஆன்சர் இருக்கு. பாருங்க, இது எத்தனை ஆன்சர் கிடைக்கும், z power 4 னா சோ 4 ஆன்சர் கிடைக்கும். z power 5 னா சோ 5 ஆன்சர் கிடைக்கும். நமக்கு z power இது ஹையஸ்ட் பவர். அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். இங்க ஒரு ஆன்சர், டோட்டலா 5 ஆன்சர். z is equal to 0 ஒரு ஆன்சர், இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு 4 ஆன்சர் கிடைக்கும். அப்ப டோட்டலா 5 ஆன்சர். ஓகேவா? என்ன ஹையஸ்ட் பவரோ அத்தனை சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவர், இந்த ஈக்குவேஷன்ல highest power is z power 4. அப்ப இதுக்கு ஒரு 4 ஆன்சர் கிடைக்கும். இங்க ஒரு ஆன்சர், டோட்டலா 5 values. ஓகேவா? the given equation is 4 solutions and another one is z is equal to 0. so total நமக்கு வந்து 5 solution is over. next கவனிங்க, நம்ம இந்த 2.5 எக்ஸர்சைஸ்ல எல்லா சம் போட்டோம், ரிமைனிங் ஒரே சம் மட்டும் போடாம இருக்கோம். 6 क्वेश्चनனா 6 क्वेश्चन மட்டும் அது நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அது மட்டும் ஒரு பிக் क्वेश्चन, அது மட்டும் முடிக்கணும். வரைக்கும் முடிச்ச எல்லா சம்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு இங்க மறந்துட கூடாது. z is equal to 0 ஒரு ஆன்சர் and z power 4 plus 4 0 எத்தனை ஆன்சர் இருக்கு, இதுல 4 ஆன்சர், டோட்டலா 5 சார். இப்போ அப்படியே ஆன்சர் செய்வீங்க, z is equal to 0
and z4 plus 4 is 5, 4 solution, total solution is 5 solutions. ஓகேவா? அது மாதிரி என்ன நம்ம வந்து சோ ஆன்சர் முடிச்சிடலாம். இந்த 2.5 exercise ஓவர் ரிமைனிங் ஒரு சம் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். நான் நல்லா கவனிங்க. நல்லா எல்லா சம்ஸ் 1 or 2 days வீடியோ போட்டு பார்த்துட்டு அப்புறம் நோட்ல புக் மேக்ஸ் வச்சுக்கோங்க. நீ ட்ரை பண்ணி பாருங்க. क्वेश्चन எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ், थैंक यू.